நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலிகானே அபிஷேக் சர்மா ஆடணும்னு விரும்பப்பட்டிருக்காரு. அது பிரஸ் மீட்ல சூரியகுமார் யாதவும் கண்டிப்பா விளையாடணும்னா கண்டிப்பா விளையாட வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நைல் பைட்டிங் மேட்சா தான் இருக்கும். நானே எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பா நான் அந்த மேட்ச் பாக்குறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு தான் பெரிய ஆர்வமா இருக்கேன். ஆக்சுவலி இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்ச். இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது என்ன சொல்றதுன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி இந்த மேட்சும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்ம சென்னையில் நடக்குது, அதுக்காக நான் வந்திருக்கோம். பட் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி சொல்லணும்னா அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செகண்டும் we are waiting for that game. So இந்த T20 இந்தியாக்கு தான் த்ரில்லிங் மேட்சா இருக்கும். I think I want a close finish, not a one side match. டஃபஸ்ட் மேட்ச். ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் பிச்சில் நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு பாகிஸ்தானுக்கு. இந்த வாட்டி அவங்க தே நோ த கண்டிஷன்ஸ் வெரி வெல். அதனால இன்னைக்கு ரொம்ப டஃபா இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஆனால் இந்தியன் பிளேயர்ஸோட ஃபார்ம் அண்ட் பவர் பார்த்தோம்னா இந்தியா வில் பர்ஃபெக்ட்லி வின் தி பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே ஒரு ரைவல்ட்ரி தான். எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும். மழைன்னு சொல்லியிருக்காங்க. மழை வராமல் இருந்து மேட்ச் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான விருந்தா இருக்கும். இந்த போலர் ஒருத்தர் சர்ச்சில் இருக்கார், நின்று போறாருன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி சூரியகுமார் யாதவ் நேற்று இமிகிரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நல்லா வைரலாக இருந்திருக்கு. இன்னைக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட் இருக்கு இந்தியன் ஃபேன்ஸுக்கு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாருமே நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. விராட், ரோஹித்தை மிஸ் பண்றோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே நீங்க எதுவுமே நினைக்க தேவையில்ல, நம்ம தான் வின் பண்ணுவோம். ஏன்னா வேர்ல்டு கப்னு வந்துட்டாலே இந்தியா தான். ஆக்சுவலி மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆஸ் யூஷுவல் இந்தியா சப்போர்ட்டர்ஸ் தான் எல்லாருமே. இந்தியா ஜெயிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு க்ளோஸ் என்கவுண்டரா இருக்கலாம். ஏன்னா பாகிஸ்தானோட பவுலிங்கும் நல்லா இருக்கு. அண்ட் இந்தியாவோட பேட்டிங் ஆஸ் யூஷுவல் ஃபயர் பவர் சொல்ல வேண்டாம். எல்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் ஹோப்பிங் எக்ஸ்பெக்டிங் இந்தியா டு வின். இல்ல, இந்தியாவோட பவுலிங் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்மால ஒருத்தர் சென்னைக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி இன்னும் வரல. 2 ஓவர் போட்டு 3 விக்கெட் அன்னைக்கு தூக்குனாரு. அடுத்து கொஞ்சம் ஓவர் கொடுக்கல. கொடுத்திருந்தா இன்னைக்கு 5 விக்கெட்டா இருந்திருக்கும். அன்னைக்கு மேட்ச்லயே கொஞ்சம் பேசு பொருளா இருக்கும். அவரும் கொஞ்சம் பெரிய ஆளுங்கிற மாதிரி இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இனி வரப்போற இதுல இன்னைக்கு மேட்ச்ல அவர் தான் கீ பிளேயரா இருப்பாருன்னு நாங்க நம்புறோம். ரொம்பவே ஆர்வமா இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாமே ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்தியா ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. இந்த வாட்டியும் கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இந்தியா கொஞ்சம் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க டீம்ல உஸ்மான் தாரிக்னு ஒரு புது ஸ்பின்னர் ஆக்வர்ட் ஆங்கிள் போடுறாரு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இந்தியா ஆடுவாங்க. கண்டிப்பா இந்தியா தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்க. இன்னைக்கு கண்டிப்பா சூர்யா நல்லா ஆடுவாரு. ஸோ இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்டு. இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் உஷாராவே ஆடணும், கொஞ்சம் இதோ ஆடக்கூடாது. எப்பயுமே பாகிஸ்தான் நம்மள ஜெயிச்சது கிடையாது. ஏதோ ஒரே ஒரு இதுல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்டா ஏசியன் கப்ல மட்டும் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மத்தபடி வேர்ல்டு கப்னு வந்துட்டா நம்ம இந்தியா தான். இப்ப இருக்க ஃபார்முக்கு இந்தியாவை அடிக்கிறதுக்கு டீமே இல்ல. மேபி சவுத் ஆப்பிரிக்கா வேணா டஃப் கொடுப்பாங்க. பாகிஸ்தான்லாம் அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது. புதுசா ஒருத்தர் பவுலர் நின்னு போடுறாருல, அவருக்காக பிராக்டிஸ்லாம் பண்றாங்க. பிராக்டிஸ் பண்ணவே தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்க பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு 8 நம்பர் 8 வரையும் நம்மள்ட்ட பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால அவ்வளவு பிராக்டிஸ்லாம் தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹார்டிக் நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அவர்கிட்ட இருந்தா ஒரு குயிக் 50 எதிர்பார்க்கலாம். பவுலிங்லயும் ஒரு நல்ல ஸ்பெல் போடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு பவுலிங் கரெக்டா அவருக்கு இன்னும் நிக்கல பவுலிங். மேபி இன்னைக்கு பவுலிங்ல நல்லா பண்ணுவாரு. ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்ம்ல நல்லா அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்தவரையிலையும் ஸ்கை கொஞ்சம் நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுப்பா விளையாடுவாரு. கேப்டன்ஷிப் உணர்ந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். மத்தபடி இந்தியா ஜெயிச்சிரும். நம்ம அதை பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்ல. அது சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே பிளேயர் எல்லாருமே 15 பேருமே 11ஸ்ல யாருக்கு இடம் கொடுக்கறதுனே தெரியாத அளவுக்கு பிளேயர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அபிஷேக் சர்மா வந்தா சஞ்சீவ் சாம்சன் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒரு குட் மேட்சா இருக்கும். நல்ல மேட்சா இருந்தா நைல் பேட்டிங் மேட்சா இருந்தா சூப்பரா இருக்கும். ஐ திங்க் அபிஷேக், ஹர்திக், பும்ரா அவங்க பாகிஸ்தான் ஐ திங்க் இந்த கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. இந்த வேர்ல்ட் கப்ல ஓகேன்னு நினைக்கிறேன். இல்ல சஞ்சு மோஸ்ட்லி ஏன்னா அபிஷேக் சர்மா ஃபிட் ஆயிட்டாருன்னு கேள்விப்படுறோம். ஸோ மோஸ்ட்லி சஞ்சு இருப்பாருன்றதே நான் சான்சஸ் இல்லை. ஸோ அபிஷேக் சர்மா உள்ள வந்தாருன்னா அவரே எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். ஸோ அவரே எல்லாம் முடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து ஒரு 100 இல்ல ஒரு 50 ஆர்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்.
இருக்கணும். ஏன்னா சென்னை பிளேயரு, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் கேப்பபிள் உள்ள பிளேயர் தான், பட் அவருக்கு டைம் சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. அது சொல்லணும் அவசியமே இல்லை. அது ஹெவியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது எக்ஸ்ட்ரா குழந்தைக்காக இங்கே வந்தேன். அது ஐபிஎல் மேட்ச் காட்டுறதுக்காக இப்போ டெமோ பீஸ் போல வந்தோம். அந்த மேட்ச் சூப்பராக இருக்கும் சார். 100% வின்னிங் தான், அதில் சான்ஸே இல்லை. சூரியகுமார் யாதவ் அவெல்லாம் சூப்பராக விளையாடுவார். ஸோ அது அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் வி நோ வெரி வெல், அண்ட் as well as திலக் வர்மா. ஸோ எல்லாருமே தே ஆர் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சூரியகுமார் யாதவ் சொல்லவே வேண்டாம், ஹி இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேம் நம்மளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see that. இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கு. உஸ்மான் தாரிக் இல்லைன்னா போர் அடிச்சிருக்கும். உஸ்மான் தாரிக் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். யார் நம்ம தான் ஜெயிக்க போறோம், பட் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். அந்த 4 ஓவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜெயிச்சுட்டா பரவாயில்ல. எக்ஸ்பெக்டேஷன் வைஸோட பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அது ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸையும் பொலிட்டிக்கலையும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸ்போர்ட்ஸ் வேற, பொலிட்டிக்கல் வேற. அங்கே என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் அது கிரிக்கெட்டில் கொண்டு அவசியம் கிடையாது. மேட்ச் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தியாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பாகிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கடைசியாக கிரிக்கெட் தான் வின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். யார் நல்லா வராங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.